வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. இன்னும் எத்தனை தோசை சுடணும்னு சொல்லுங்க, ஒரேடியே சுட்டுறேன். என்ன மக்கா, உங்க அம்மா தீபாவளி அதுவுமா ஒரே கலகலன்னு நிக்கியா? என்ன கதையோ தெரியலையப்பா. காலையில் இன்னைக்கு நமக்கு 7 மணிக்கே தோசை கிடச்சிருக்குன்னா அதிசயமா தான் இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னுதாப்பா தெரியல. தோசை வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். 2 பேரும் எந்த பதிலுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? சுடவா போதுமா? போதும் போதும். என்ன ஒரு நாளா இல்லாத திருநாளா இன்னைக்கு காலையில 7 மணிக்கே சாப்பாடு கிடைச்சிருக்கு? என்ன கதையோ? தீபாவளி இல்லைங்க, எல்லாரும் பட்டாசு கொளுத்தி கொண்டாட போறாங்க. அதான் நம்மளும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் இல்லையா, அதுக்குதான். நம்ப முடியல, இருந்தாலும் நம்பித்தானே ஆகணும். எனக்கு போதும். சாப்பிடுங்க, இன்னும் ஒண்ணு தானே வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டு எழும்பிடுங்களா. மாவு இருந்ததெல்லாம் சுட்டுட்டேன். இனி சாயங்காலத்துக்கு மாவு ஏதாவது வாங்க தான் செய்யணும், பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம். என்ன இல்லை ஒன்று மீதி இருக்கு, அங்கொண்டு வைக்கவா? எப்படி? கொடுங்க, அதை நானே சாப்பிட்றேன். அதை எதுக்கு வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு? இன்னைக்கு பிள்ளைகள்லாம் லீவு, இன்னைக்காவது வீட்டில் இரு. அங்கே போனேன் இங்கே போனேன்னு எங்கேயாவது போயிட்டு இருக்காத, சரியா? நான் எங்க போறேன், இன்னைக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன். நான் தோட்டத்துறை போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. என்ன ஷியானா, தோசையை வச்சுக்கிட்டே இருக்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எழும்ப வேண்டியதானே? சாப்பிடியம்மா. ஷியானா, இன்னைக்கு வீட்ல இருந்து எங்கேயும் வெளியே போகாதுன்னா? ஏம்மா, எப்பவுமே வெளியே போய் விளையாடு, யாராவது ஏதாவது தந்தா வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவிய, நீ வெளியே போகாதுன்னு சொல்றிய? அது இல்ல மக்கா, இன்னைக்கு தீபாவளி இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் பண்டம் செய்திருப்பாவ இல்லையா, எல்லாம் கொண்டு தர வருவவ. அந்த நேரம் வாங்குறதுக்கு வீட்டுல ஆள் இருக்கணும் இல்லையா, யார் என்ன தந்தாலும் வாங்கி வைனா. அம்மா அப்படியே ஒரு ரவுண்டு யாருக்கு வீட்டுல என்னெல்லாம் செய்திருக்கா அப்படி அடிக்கணும், ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடுவேன். நான் ஒன்னும் யாருக்கு வீட்டுல இருந்தாலும் வாங்கி வைக்க மாட்டேன், யாரு தந்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்லுவேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி தெரிச்சுக்கிட்டு போறா? பிள்ளையாட்ட வளருது பிள்ளை, யாராவது தந்தாதானே வாங்கி வேன்னு சொன்னேன், இவள்கிட்ட என்ன பெய்ய கேட்க சொன்னேன், இப்படி கோத்துல போகுது. போட்டு ஒரு ரவுண்ட் நம்ம அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு வந்துருவோம். என்ன உமா, நம்ம 2 பேரும் மட்டும் பட்டாசு கொளுத்திட்டு இருக்கோம், 4 முடிய கூடலாம் இல்லையா? அதுவும் வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கு இல்லையா? கூப்பிட்டேன், அவ துவாசை சுட்டுட்டு இருக்காளாம். ஒரு நாளா இல்லாம இன்னைக்கு வீட்டுல துவாசையே செய்ய, அதான் வரேன்னு சொல்லிட்டு வச்சா. என்ன அப்ப 4 முடி திருந்திட்டோ? வீட்டுல எல்லாம் சமைக்குது. எனக்கும் அந்த டவுட்டா தான் இருக்கு. வருவா சின்ன பொண்ணு, அவ வரட்டு, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வா. வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட்டாசு விடுவோமா எப்படி? சரி சின்ன பொண்ணு, அதனால தானே ஓடி வந்தேன். அவன் பண்டையெல்லாம் சுட்டாச்சா எப்படி? அதெல்லாம் ஞாத்தகே சுட்டாச்சியா, நீங்க சுடலையா? நான் கொஞ்சம் போல அதிரசமும், கொஞ்சம் போல முந்திரி கொத்தம், கொஞ்சம் அச்சு முறுக்கம், 2-3 பணியாரம் தான் செய்தேன். செய்யலன்னு சொன்னதுக்கே இவ்வளவு செய்திருக்குதேளா, வெளியே காட்டவே இல்லை. உமா, நான் உங்களை மாதிரி நிறைய செய்யல உமா, கொஞ்சம் போல எல்லாத்துலயும் செய்தேன் பார்த்துக்க. அதான் யாருக்கும் கொடுக்கவும் பத்த மாட்டேங்குதா, அதனால தான் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை எடுக்கவும் இல்லைன்னா உங்களோடய வச்சுக்கோங்க. அடுத்த வீட்டுல இருந்து யாரை எதுவும் தருவா எடுப்பாவன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ஐயே, கோபப்பட்டுட்டியோ? கொஞ்சம் தான் உமா செய்தேன், என்னத்தையும் செஞ்சுட்டு போங்க. பட்டாசு கொளுத்தும் வாங்க. வா ராணி, நீ மட்டும் ஏன் அதுல ஒதுங்கி இருக்க? வா, நீ வந்து பட்டாசு கொளுத்து. நான் எல்லாம் வரலங்க, நீங்களும் பிள்ளைலாமே கொளுத்திட்டு இருங்க. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நான் வரல. எம்மா வாங்கம்மா, ஜாலியாக தானம்மா இருக்கு. ஏம்மா நான் வரலம்மா, நீங்க எல்லாம் கொளுத்திட்டு இருங்க, இந்த வாட்டு சும்மா இருக்க விடுங்க. இதுல அவ வரலன்னா இருக்கட்டும் மக்களே, அவ அப்படிதான். அவளுக்கு எப்பவும் அடுப்பங்கரையில பண்டம் செய்யணும், எடுக்கணும், அந்த வேலை தான். ஆமா, செய்ததால தானே வீட்டுல வச்சு சாப்பிடுறிய, இல்லனா வீட்டோட போய் வாங்குற மாதிரி இருக்கு. இடி சங்கீதா, வேற பட்டாசுல எடுத்துட்டு வாட்டி, இதை வச்சு கொளுத்திடுவோம். எங்க எல்லாம் கொளுத்திட்டு எடுத்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு நைட்டுக்கு துவாசை சுடவா எப்படி? துவாசையா? சரி துவாசையே சுடு போ. மதியம் வச்சா கொஞ்சம் போல சிக்கன் குழம்பு இருக்கு, அதை வச்சு சாப்பிடுறீங்களா? சரி. இடி உங்க 2 பேரும் துவாசை போதுமா, இட்லியை வைக்கவா எப்படி? வேண்டாமா, எனக்குலாம் எதுவும் வேண்டாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வயிறே ஃபுல்லா இருக்கு, எனக்கு எதுவும் வேண்டாமா? எனக்கு தான் எதுவும் வேண்டாமா, வயிறே ஒரு மாதிரி இருக்கு. அப்பாய் மட்டும் செய்யுங்க. ராத்திரி எதுவும் சாப்பிடாம பட்டினி கிடக்க கூடாது. நான் போய் துவாசை சுடி,
நீங்க பட்டாசுலாம் கொளுத்திக்கிட்டு வாங்கண்ணா. ஏமா சுபி வந்திருக்கான். அட ஆமா, நான் வாரேன் மோனே. எடி வா, சுபி வந்திருக்கேன், போய் பாப்போம். வா மக்களே, ஏன் இங்க நிக்கியா? வா. இல்ல பெரியம்மா, அம்மா கொஞ்சம் போல பண்டம் கொடுத்து விட்டாவ. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சடகம் போறேன். அதான் உங்கள்கிட்ட தந்துட்டு வர சொன்னாவல, அதை தந்துட்டு போலான்னு வந்தேன் பெரியம்மா. இந்தாங்க. ஏமாக்கா, இந்த தீபாவளி எதுவும் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கா? நாளைக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா? சுபி என்னது? எல்லா பண்டமே இருக்குக்கா, டேஸ்டா இருக்கு, சாப்பிடுங்க. சரி வா மக்களே, வா சுவாச ஊத்தி தரேன், சாப்பிட்டுட்டு போமா. வா. இல்ல பெரியம்மா, என் ஃப்ரெண்டு பையன் அங்கதான் நிக்கியா, அவனை விட்டுட்டு தான் வந்தேன். நான் கிளம்புறேன் பெரியம்மா. இருல ஒரு துவாசை மட்டும் சாப்பிட்டுட்டு போயேன். நாளைக்கு வரேன் பெரியம்மா, நாளைக்கு ஸ்கூல்ல லீவு தான், நாளைக்கு வரேன். சரி மக்களே, நாளைக்கு வரும்போது சொல்லு, நானும் கொஞ்சம் போல பண்ணு தந்தோடியனம்மா. சரி பெரியம்மா. சுபி வா சுபி, பட்டாசுலாம் நிறைய இருக்கு, கொளுத்திட்டு போலாம் வாயா. இல்லக்கா, என் ஃப்ரெண்டு பையன் நிக்கலக்கா, நான் நாளைக்கு வரேன். சரி சரி சுபி. பெரியம்மா, போயிட்டு வரேன். சரி மக்களே, அங்கங்கேயும் பட்டாசு விடுவாங்க, பார்த்துட்டு போனா. சரி பெரியம்மா. ஏம்மா என்னன்னு ஓபன் பண்ணி பாருங்களா. சித்தி கொடுத்துருக்க பண்ண பார்க்கவே டேஸ்டா தான் இருக்கும். இப்பதான் பசிக்கல எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தியா? போங்கட்டி, கை கழுவிட்டு சாப்பிடலாம் போங்க. ஏமா ஒன்னு எடுத்து வாயில கொடுங்களா. கையை கழுவிட்டு தின்னதுக்கு அவ்வளவு பொறுமை இல்லையா? எதுக்கு காணாத கண்ட மாதிரி நிக்கிறிய? போங்கட்டி ரெண்டு பேரும். கேட்டி வந்துரு, அம்மா கோவப்பட ஆரம்பிச்சாச்சு. என்ன இன்னைக்குமா சத்தம் போட்டுட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட? இவ்வளவு பண்றத பார்த்தா கோவம் வராதவன கூட கோவம் வர லட்சுமி. என்னத்த சொல்லதுக்கு? என்ன லட்சுமி, எங்க போறா? அங்கங்கயா பட்டாசுடைய சத்தத்தை கோழி உணவே அடையலக்கா, அதான் தேடி போறேன் பாத்துக்கிடுங்க. எல்லாம் வரோம், நீ போ, அது வரும் தானா வரும். கனியக்கா, பண்டெல்லாம் சுட்டெல்லாம் எப்படி? ஆமா லட்சுமி, இனிதான் எல்லாரும் வீட்டும் கொடுக்கணும் பாத்துக்க. நானும் அப்புறமா எடுத்துட்டு வரேனாக்கா. சரி லட்சுமி. வாட்டி போ மாதிரி வா, பட்டாசுலாம் கொளுத்தலாம் வா. எங்க வீட்லயும் இவ்வளவு நேரம் தனியா தாண்டி கொளுத்திட்டு இருந்தேன். அதான் எங்க அம்மிட்ட சொல்லிக்கிட்டு உங்க கூட வந்துலான்னு வந்தேன். அந்த ஷியானாவையும் கனிய மயிலெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? எல்லாரும் வந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும்ல டி. ஷியானா மயில் எல்லாம் தனியா விளையாடிட்டு இருக்காள் டி, நம்ம தனியாவே பண்ணலாம். சுத்தி சுத்தி எவ்வளவு பட்டாசு விடுறாங்க பாத்தியா? ஆமா டி, எல்லாரும் தீபாவளியை மகிழ்ச்சியா கொண்டாடுறாவ. இடி எல்லாரும் இங்கே வந்துட்டாவ. அட ஆமா ஓகே, எல்லாரும் சேர்ந்து பார்த்து கொளுத்துங்கண்ணா, பட்டாசுலாம் மேல பட்டுறாமா. சரிம்மா. என்ன உமா, நீ மட்டும் டல்லா இருக்க? ஏன்? என் வீட்டுக்காரனை யாராவது பாத்தியெல்லாம் எப்படி? இது நான் வரும்போதுதான் கீதாண்டிட்டு பேசிக்கிட்டு இருந்தாவ. பாருங்கக்கா, ஒரு தீபாவளி அதுவுமா கூட எனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. கீதா கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கானா. எத்தே கீதாண்டி கிட்ட நீங்க பண்ண சுட்டத பெருமையா தான் சொல்லிட்டு இருந்தாவ. அப்படியா பூமாரி? சரி சரி. எல்லாரும் இந்த தீபாவளியை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப கவனமாகவும் கொண்டாடுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனிகா, இன்னைக்கு நைட் என்ன சாப்பாடு? தோசை தான் வசந்தி. செய்யும் போது அப்படியே செய்யாது செய்துங்கக்கா. பட்டாசு விட்டதுல எதுவுமே நைட்டுக்கு சாப்பாடு செய்யல பாத்துடுங்க. தீபாவளி அன்னைக்கு கூட வாசி சாப்பாடு தானே வசந்தி அக்கா, திருந்த மாட்டே இல்லையா? போன இல்லவ வந்துட்டா. The next day. இடி இங்க பாரு, அம்மைக்கு உறக்கத்த. பாவண்டி அம்மா, நேற்றுக்கெல்லாம் விடிய காலமே எலும்பி பண்டம் செய்துட்டே இருந்தாவ. அந்த டயர்ட்ல உறங்கியாவளா இருக்கும். ஆமா, இருந்தாலும் அம்மா பாவம்தான். இடி இனி திருவிழா வருது இல்லையா, அடுத்த ட்ரெஸ் கேட்கண்டாமா? ஆமா ஆமா, தீபாவளிக்கே முந்தின நாள் கூட்டிட்டு போயிட்டு ஒரு துணியை எடுத்து தந்து, அதுவும் ஒழுங்கா கரெக்டா நமக்கு ஃபிட்டா இல்லாம போட்டு இதுல என்ன அடுத்தது திருவிழாவுக்கா? பாட்டி நம்ம வீட்டுல கேட்டு பாப்போம். எம்மா எம்மா எம்மா, ஏமாக்களே கொஞ்ச நேரம் அசதியா இருக்கு, வந்து படுக்கலான்னு வந்தேன். உடனே வந்துட்டேலாட்டி. போய் ஏதாவது வேலை இருக்குன்னா பாருங்க டி, கொஞ்ச நேரம் படுத்து எழும்பி. சரி படுக்கிறதெல்லாம் இருக்கட்டு, ஒரு கதை உங்ககிட்ட சொல்லணும், அதை மட்டும் கேளுங்களா கொஞ்சம் காது கொடுத்து. கதையா சொல்ல போறிய? ஏன் அவ உன்னை அடிச்சா, இவ என்ன பிடிச்சா, ஏதாவது இப்படி ஒரு கதை தானே சொல்லு. கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சம்மா. அது இல்லம்மா, வேற என்ன கதையோ சொல்லு. ஏம்மா, நேற்றுக்கு சாயங்காலம் நம்ம பட்டாசுலாம் கொளுத்து வந்துருமே நம்ம வீட்டுக்கு முன்ன வச்சு. சரி சரி, இது மக்கா சுபி என்னைக்கு வர சொன்னேன், அந்த பையனை இன்னும் காணல.
ஆ 2 வாரமா ஸ்கூட்டில போயிட்டு சித்திகை வீட்டுல கொஞ்சம் பண்டம் தர மக்களே கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? கொடுக்கலாமா? முதல்ல நாங்க சொன்னதை கேளுங்களா. நம்ம ஒரு கதையை சொல்ல வந்து அவிய பாட்டு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காவ. ஏமா கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்னாச்சு? பட்டாசு கொளுத்துனியே, அப்புறம் நம்ம வீட்டு முற்றத்துல தானே வச்சு கொளுத்தணும். நம்ம வீட்டுல கொளுத்துன வேஸ்ட் பேப்பர் எல்லாம் அங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீதாண்டி சொல்லிட்டு இருக்கியாவ. யாரு? கீதாவா? அவ சொல்லிட்டு கிடக்கட்ட. அவ ஒரு லூசு. நேத்து பெஞ்ச மழைக்கு யாருக வீட்டு குப்பை யாருக வீட்டுக்கு போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அவளுக்கு காலையில எதையாவது பிடிச்சிக்கிட்டு தொங்கணும்னா தொங்கிட்டு கிடக்கட்டு. நீங்க சும்மா இருங்க. யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா? புஷ்பா அத்தைக்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவம்மா. நாங்க 2 பேரும் அதுல நின்ன உடனே மெதுவா கதையை ஸ்டாப் பண்ணிட்டாவ. இந்த ஆக்கலன்னு சொல்லிட்டு போட்டு நமக்கா நீங்க ஒண்ணு மாறி கேட்காதுங்க டி. அப்புறம் இதே ஒரு சண்டையா வரும். நாங்க ஒண்ணும் கேட்கல. சரி இப்படியே படுத்துட்டு இருந்தா அடுத்த வேலை எப்படி பாக்குறது? எலும்புங்க. ஏன் இப்ப எங்க போகணுமோ என்ன எலும்ப சொல்லிக்கிட்டு? இம்மா இவ மனுஷா சொல்லியா இனி திருவிழா வருது இல்லம்மா, திருவிழாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா? ஏன் நான் எனக்கு மட்டும்தான் சொன்னனோ? எது அடுத்த திருவிழாவுக்கு ட்ரெஸ்ஸா? தீபாவளிக்கு எடுத்து தந்ததை நல்லா போட்டுட்டிய. நேத்துக்கு இதே துணியோட தான் நெட்டி திரிஞ்சிய. கேட்டா பட்டாசு பட்டு துணி ஓட்டையாயிருமா. அப்ப எதுக்கு எடுத்திய? இம்மா துணி நாசாவிருந்தானமா போடல. அப்ப எதுக்கு எடுக்கணும்னு கேக்கே. அடுத்து என்ன திருவிழாவுக்கா? பேசாம இருங்கட்டி. சும்மா துணி எடுக்கணும் எடி. இப்ப இது எனக்கு மட்டும் எடுத்து கேட்ட மாதிரி அம்மா என்ன பார்த்து திட்டிட்டு இருக்காவ. நீ தானே சொன்னேன்தான். இருந்தாலும் நீ முன்ன இல்லையா நிக்கியா, அதான் அம்மா உன்னை பார்த்து திட்டியாவ. பணம் என்ன நல்ல மரத்துல இல்லையா காய்க்குது? நினைச்ச நேரம் உலுக்கி எடுத்து துணி எடுக்கிறதுக்கு கொள்ளாமே துணி எடுக்கணும். துணி ஏன் நீங்க மட்டும் எடுத்தீங்க இல்லையா? யூனிஃபார்ம் சாரி அது இதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்று எடுத்து தந்தா என்ன? அதானேம்மா, நீங்க தீபாவளி கூட கடைசி நேரம் கூட்டிட்டு போய் ஆளுக்கு 500 டாப் மட்டும் எடுத்து தந்திய. அதுக்கு மேட்சா பேண்ட் பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் கரெக்டா போச்சு. ஒரு நேரம் திருப்தி ஆகாத பிள்ளையாப்பா. என்னதான் எடுத்து கொடுக்கட்டு, அவளுக்கு ஒன்னும் மேவாது. திருவிழாவுக்கு தானே 2 நாள் கழிச்சு போலாம். போங்க. நிஜமாவாமா? நிஜமாதான் டி, போலாம். ஒரு மெட்டீரியல் எடுத்து வசந்திட்ட தச்ச கொடுக்கலாம். அவ தச்சு தருவா. மெட்டீரியலா? எம்மா கொஞ்ச நேரம் தலைவியாதனையா இருக்கு வந்து படுக்கலான்னு பார்த்தா இங்க பெரிய தலைவியாதனை எனக்காக காத்துட்டு இருக்கு. எம்மா மெட்டீரியல் எல்லாம் நல்லா இருக்காதம்மா. நானே அம்மா கிட்ட மெதுவா பேசி புரிய வச்சிருப்பேன். நீ ஏன் முந்திரி கொட்ட மாதிரி இடையில வந்தா? சும்மா உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான். போதும் நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும். உபகாரம் பண்ணாட்டா ஓத்திரம் பண்ணாம இருந்தாலும் கேட்க மாட்டா. நம்ம இப்ப நல்லது தானே பண்ணோம். திருவிழாவுக்கு துணி எடுக்கணும்னு அவ தயங்கி சொன்னா. அதை நம்ம ஓப்பனா சொன்னோம். அதுக்கா இந்த ஆட்டம் ஆடிட்டு போறா? போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ தீபாவளியே முடிஞ்சாச்சு. இனி அடுத்த நேரம் கிளம்பி போய் கிறிஸ்மஸ் ரெடி ஆக வேண்டியதான். ஏன் தீபாவளி ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டீங்களோ? சலிச்சுக்கிட்டு சொல்றிய? நான் ஏம்ல சலிச்சுக்கிட்டு சொல்லணும். சூப்பரா போச்சு. இந்த தடவை எல்லாம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அழகா இருந்துச்சு. ஏன் இந்த தடவை என்ன விதவிதமா வகையா பல வீட்டுகள் வந்து பண்டம் வந்துச்சோ? ஆமா பல வீடுகள்ல இருந்து வந்துச்சு. ஏன்னா வீடு வீடாக வாங்கிட்டு தெரியே. இந்த பாரு சின்ன பொண்ணு, சும்மா என்ன அங்க வாங்கி அடிக்கலாம் சொல்லிட்டு இருக்காத பத்துக்க. உண்மையை தானே சொன்னேன், அதுக்கு என்ன இவ்வளவு கோவம் பொத்துட்டு இருக்குது? ஆமா உண்மையை சொன்னா. நல்லா உண்மையை சொல்லிட்டா. ஆனாலும் 4 முடி வீட்டுல செஞ்ச ஒரு சாதனத்தை கூட வெளியே காட்டவே இல்லையே. நான் கொஞ்சம் போலதான் சின்ன பொண்ணு செய்தேன். நிறைய செய்ததானே எல்லாரும் தந்திருப்பேன். ஆமா அப்படியே தந்து கொஞ்சம் தூரம் கொண்ட விட்டுருப்பாவ. என்ன உமா பூவெல்லாம் வாங்கியிருக்கு? ஆமா சின்ன பொண்ணு, நேத்து தீபாவளி அதுமா இவ வர்றதுக்கு லேட் ஆச்சா. நான் கொஞ்சம் கோவப்பட்டேனா அந்தாலதான் பூ வாங்கிட்டு வந்துட்டா பத்துக்க. ஆமா இதெல்லாம் ரொம்ப பெருமை. அவன் அதுக்கு முன்னாடியே கீதா கூட பட்டாசு விட்டுருப்பான். ஆமா ஏன் தான் உங்க புத்தி இப்படி போகுதுன்னு தெரியல. நான் உண்மையதாப்பா சொன்னேன். உனக்கு கோவம் வர்றதுக்காக எல்லாம் நான் போய் சொல்ல முடியாது பத்துக்க. நல்லா சொன்னிய உண்மைய. வர இந்த இழுவைகிட்ட ஒரு வார்த்தை பேச முடியல சின்ன பொண்ணு. என்ன மாதிரி தெரிச்சுக்கிட்டு வர பாரு. பின்ன நீங்க சொல்லுவியே அதை நான் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தா உமா நல்லவா. மாறி ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னா உடனே வந்துட்டானே, அப்படிதானே? போதும் நிறுத்து. உனக்கு தான் பேசிட்டு இருக்காத. ஐயோ 2 பேரும் நிறுத்துங்க. ஏக்கா அன்னைக்கு எடுத்த சாரி பிளவுஸ் தைக்கணும் இல்லையாக்கா? நீங்க தச்சு தொடங்கிட்டீங்களா? எப்படி? இனிதான் சின்ன பொண்ணு தைக்கணும். டைமே இல்ல சின்ன பொண்ணு. என்ன உமா சொல்லு. நான் போறேன் என்ன சின்ன பொண்ணு. இன்னைக்கு இதுல இருந்தா இவளுக்கு எனக்கு பேசி சண்டை தான் வரும். நான் கிளம்பி இழுவ வர அக்கான்னு ஒரு மரியாதையே உன்கிட்ட இல்லாம போச்சு. அக்கால மாதிரி நடந்துகிட்டா ஏன் மரியாதையை எதிர்பார்க்கணும்? அதெல்லாம் தானா வரும். ஓவரு எல்லாம் பேசணும்ல. ஷோ போதும்பா, 2 பேரும் நிறுத்துங்க கொஞ்ச நேரம்.
என்னைக்குதா தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு? சாயங்காலம் நேரத்தை ஆளையே காணல, பட்டாசுலாம் விட்ட மாதிரியே இல்ல. ம், ஆமாக்கா, நானும் இவங்களும் பிள்ளையும் மட்டும் தேட்டருக்கு போயிருந்தோம் பார்த்துடுங்க படம் பார்க்கறதுக்கு. ஓ அப்படியா? நானும் சாயங்காலம் நேரம் கொஞ்சம் போல பண்டம் கொண்டு வந்தேன். உன்னை வீட்டில் காணல. சரி உங்க அம்மைக்கு வீட்டுக்கு தான் போய் எடுப்பியோன்னு நினைச்சேன். சரி பிறகு கூட தாரேன் கீதா. சரி ஃபாத்திமாக்கா, நீங்களும் செய்வீங்களா? ஆமா கீதா, நானும் கொஞ்சம் போல செய்தேன். கீதா, நான் தந்தது எப்படி இருந்துச்சு, சாப்பிட்டியா? ஆமாக்கா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த முந்திரி கொத்து என் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்துக்கோங்க. ஏக்கா அது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி தாங்கன்னாக்கா. கண்டிப்பா கீதா, உனக்கு சொல்லி தராமலா நான் சொல்லி தரேன்னா. ஆமா, காலையில ஏதோ சவுண்டு போட்டுட்டு இருந்தா ஏன் கீதா, என்னாச்சு? ஏக்கா நீங்களே கேட்டுடுங்க. நேற்று சாயங்காலம் நாங்க 2 பேருமே வீட்டில் கிடையாது. வீட்டுக்கு வரும்போதே மணி 11 ஆயிடுச்சு. ஆனப்புறவும் காலையில என் வீட்டுக்கு முன்ன பாருங்க, அவ்வளவு குப்பை, ஏதோ நான் பட்டாசு விட்ட மாதிரி. ஓ அப்படியா? நேற்றைக்கு சாயங்காலமா 2 நாளாவே ராணிக வீட்டில் இல்லையா, ஒரே பட்டாசு குளத்தொல்லையா இருந்துச்சு. அங்க உள்ளதெல்லாம் அப்படியே உன் வீட்டு தள்ளி விட்டுட்டாளா எப்படி? யாரு தள்ளி விட்டா எடுத்தான்னு எனக்கு தெரியலக்கா. காலையில என் வீட்டு முற்றத்துல பாக்குறேன், அவ்வளவு குப்பைக்கா. நான் இனி வாயை மூடிட்டு இருக்கதானே இப்படி பண்ணியாலோன்னு காலையில சவுண்டு போட்டேன். ஒரு தீல மாறி ஒரு வார்த்தை கேட்கல. யார்கிட்ட போய் கேட்கதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மழை பெஞ்சில்லையா, அதனால அப்படி வந்திருக்குமோ எல்லாம் உன்னை வீட்டுக்கு அடிச்சிட்டு. என்னக்கா மழைக்கும் தெரியவா செய்யும்? கீதா வீட்டுக்கு தான் அவ்வளவு குப்பையும் போனோம். நீ இவ ஏதோ பிளான் பண்ணி தான் அப்படியே என் வீட்டு தள்ளிட்டாளுவக்கா. என்னத்த சொல்லதுன்னு எனக்கு தெரியல. இவங்க பட்டாசு விடுவாங்களா, நான் எல்லாம் கிளீன் பண்ணணுமா? இது என்னக்கா நியாயம்? இதை வாயை திறந்து நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம குற்றக்காரி கொலைகாரி ஆயிரும். என்னத்த சொல்லதுக்கு? நீ அந்தலாம் ராணியை கல்ட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? என்ன உங்க வீட்டு குப்பை அப்படியே என் வீட்டுல இருந்து கிடக்குனே? அதான் அங்க ஒருத்திக்கிட்ட போனா கும்பல 5 பேரும் சேர்ந்து வந்துருவாளே. என்ன பண்றது? சவுண்டு போட்டு பார்த்தேன், யாரும் எந்த பதிலும் வரல. அப்புறமா வசந்தியை பார்த்து கேட்கணும். சரி சரி கீதா, ஒரு பண்டிகை வரண்டாக்கா. இவ்வளோலாம் சுத்தி சுத்தி சண்டை போடுறதே எனக்கு ஒரு வேலையை போச்சு பார்த்துக்கிடுங்க. என்னத்த பண்ண கீதா, பக்கத்து வீட்டுக்காரி ஆகி போட்டாலே என்னத்த? அப்படி சொல்லிட்டுதாக்கா நான் நிறைய விஷயத்துல பொறுமையா போயிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா வசந்தி கிட்ட இதை யார் எடுத்த பண்ண என்னன்னு கேட்டே தீர்வம் பார்த்துடுங்க. கோவப்படாத கீதா, நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு, பாத்துக்கலாம். சரிக்கா. என்ன டீ, கிளம்பி காலங்காத்தாலே டிவிக்கு முன்னாடி வந்திருக்கிறிய? ஆமாம்மா, நைட்டு ஃபுல்லா சரியான மழை பெஞ்சிருக்கு இல்லையா, அதான் ஏதாவது நல்ல செய்தி வருதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஷப்பா, டெய்லி உங்களை எழுப்புறதே பெரிய வேலை எனக்கு. இன்னைக்கு நான் எழுப்பாமலே எழும்பியிருக்கிறீங்களே. பரவாயில்ல பரவாயில்ல, உங்களையும் கஷ்டப்படுத்த போறோன்னு நாங்களே எழும்பிட்டோமா. ஆமா ஆமா, நல்லா எழும்புனிய. நீங்க ஏன் எழும்பிருப்பேன்னு எனக்கு தெரியாது இல்லையா. பாரு பாரு, நம்ம எதிர்பார்க்குற நியூஸ் இன்னும் வரமாட்டேங்குதே. கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சூப்பர்! என்னம்மா, காலேஜ் ஸ்கூலுக்கு லீவுனா நாங்க சந்தோஷப்படணும், நீங்க ரொம்ப சூப்பர்னு கத்துறீங்க. ஏமா எப்பா, கொஞ்ச நேரம் கூட உறங்கல இல்லையா மக்களே? சீக்கிரம் எழும்பி சமைக்கண்டா இல்லையா? அப்பா, நான் கொஞ்ச நேரம் போய் படிக்க. என்னட்டி பாருட்டி அம்மைய, அம்மைக்கு சந்தோஷத்தை பாரு. கொஞ்சம் லேட்டா சமைக்கலாம்னு சொன்னோன்னு. ஆமா, டெய்லி 3 மணிக்கு எழும்பி சமைக்கல மக்கா. அப்பா, மணி 5:30 தானே ஆகுது. நான் கொஞ்ச நேரம் கூட போய் படிக்கிறேன் மக்களே. நீங்க மட்டும் இல்ல, அடிக்கிற குளிருக்கு நாங்களும் கொஞ்ச நேரம் போய் தூங்க தான் போறோம். சரி சரி, அப்ப டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குங்க, நானும் தூங்க போறேன். பாத்தியா, அம்மா பண்ற அலப்பற தாங்க முடியல. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. அப்பா, எது எப்படியோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு. காலங்காத்தாலே எங்க உமா போயிட்டு வரா? லட்சுமி அக்காளுக விட்டுக்கிறாங்கக்கா, பால் வாங்கலான்னு போனேன். அவங்க கொஞ்சம் லேட்டா வான்னு சொன்னாவோ பார்த்துக்கிடுங்க, அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அம்மா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? ஏன் டெய்லி விடிய காலம் 3 மணிக்கே எழும்பி பால் கறப்பாவ? மணி 6 ஆகுது இல்லையா, ஏன் பால் கறக்கல? என்னன்னு தெரியல. நான் போனேன், பூமாரி பிள்ளை தான் வந்து சொல்லிச்சு, எத்தே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு. அதனால சரின்னு சொல்லிட்டு செம்பையும் அங்கே வச்சுக்கிட்டு வாரேன். நீங்க பால் வாங்கிட்டீங்களா? இல்லை உமா, நான் பால் வாங்கல, இனிதான் போகணும். நான் சின்ன பொண்ணு வீட்டு வர போயிட்டு வரேன். ஏன் காலங்காத்தாலே அவளுக்கு வீட்டுக்கு போறிய? முன்னாடியெல்லாம் 8 மணிக்கு அப்புறம் தானே ஒவ்வொரு வீடு வீடா போவிய. இப்போ என்ன? என்னது 8 மணிக்கு அப்புறம் போவேனா?
என்ன என்ன பார்த்தா எப்படி இழுவ தெரியுது உனக்கு? ஒரு மாதிரி சொல்லியா? அது இல்லக்கா, 8 மணிக்கு மேல தானே குழம்பு ஏதாவது இருக்கான்னு கேட்கலான்னு போவிய. இன்னைக்கு காலங்காத்தாலே போயிருக்குதுல்ல, அதான் ஏன்னு கேட்டேக்கா. இங்க பாரு உமா, நான் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது பார்த்துக்க. சும்மா சும்மா எல்லாரும் குழம்பு வாங்கி அடிக்கலாம் யாரும் சொல்லிக்கிட்டு தெரியாதுங்க. நானே என் வீட்டில் சமைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பூரா சட்னி அரைக்கலான்னு இஞ்சியை பார்த்தா இஞ்சியை காணல, கொஞ்சம் இஞ்சி வாங்கலான்னு தான் போனேன். 2 கடை தாண்டி சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு போய் இஞ்சி வாங்க போயிருக்கிறிய. பல்லே கில்லாடிதாக்கா நீங்க. போதும். உமாளோ, சின்ன பொண்ணு நேரத்தை நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னா? ஏக்கா நாங்கள் அவ்வளவா பட்டாசு வாங்கலை, வெடிக்கலை, அப்படி இப்படி தானே சொன்னா, ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா, வாங்கலை, கொஞ்சம் போல வாங்கினேன், அப்படிதான் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்போ தீபாவளி முடிஞ்சு இன்னைக்கு 2 நாள் ஆகுதுண்ணா. அவளை வீட்டுக்கிட்ட போய் பாக்கி, எப்பா எவ்வளவு பட்டாசு விட்டுக்கு தெரியுமா? அவ்வளவு குப்பை அவளுக்கு வீட்டுக்கு முன்னாடி கிடக்கு. என்னக்கா சொல்றிய? உண்மையாவா? சின்ன பொண்ணுங்க வீட்டு முன்னாடியா? எக்கா, நானும் செல்வாவியலும் எங்க வீட்டுல பட்டாசு விடும்போதெல்லாம் சின்ன பொண்ணு பார்த்துக்கிட்டு தாக்கா நின்னா. சின்ன பொண்ணுங்க 3 வேற பட்டாசு பயந்து தூங்கிட்டான்னு மாமியார் சொல்லிச்சு. அவ எங்க பட்டாசு விட்டா? போன ஊருகட்ட குப்பை. அவ எல்லாம் பட்டாசு விடலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் பாரு. எப்பா, இந்த ஊர்லயே சின்ன பொண்ணுங்க வீட்டுல தான் அவ்வளவு பட்டாசு விட்டுருப்பாவோ போல. காசெல்லாம் கரியாவி கிடக்குது. ஒருவேளை நம்ம எல்லாம் உறங்குனப்புறம் விட்டுருப்பாளோ? போன அப்புறம் உறங்குனப்புறம் விட்டதுக்கு அது என்னது? என்ன சவுண்டு கேட்காதா? பட்டாசுன்னு எவ்வளவு வெடி சவுண்டு கேட்கும். அவ அப்படியெல்லாம் இல்ல, நிறைய விட்டுருக்கானே. நிஜமாவா சொல்றிய? நம்பவே முடியலக்கா. என்னாலே நம்ப முடியலதான். போய் பார்த்த பரவலையா தெரியுது, அவ்வளவு பட்டாசு குப்பை எல்லாம் வேஸ்டா கிடக்குது பாத்துக்க. இன்னும் அது அள்ள கூட இல்ல, அப்படியே கிடக்குது. வா சின்ன பொண்ணு, உன்னை பத்தி தான் வசந்தி அக்கா பேசிக்கிட்டு இருந்தாவ. 100 ஆயுசு தான் உனக்கு. வா. என்ன 4 முடி நல்லா திட்டிட்டு இருந்தீங்களோ? சரியா மூக்கு எரிஞ்சோடனே நினைச்சேன், என்ன வேற யாரு திட்டுவா, நீங்க ஒரு ஆளந்தான். ஏன் எதுக்கு இப்படி காலங்காத்தால என்ன கழுவி ஊத்திட்டு இருக்கிறிய? நான் எங்க அம்மனை திட்டுனேன்? நான் ஒன்றும் திட்டல. அவ லூசு, அவ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு பேசி கட்டி நீ என்கிட்ட வராத. ஏக்கா, ஊர்ல உள்ளவியெல்லாம் எங்க வீட கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு மாதிரி பார்த்துட்டு போற அளவுக்கா பொறாம பிடிச்சவளுவ. அதையே அந்த பொறாம பிடிச்சவள்கிட்ட அவ சொல்லியா? ஏன் ஒரு மாதிரி வைக்கவ? தீபாவளி முடிஞ்சு 2 நாள் ஆகுது, வீடை பெருக்காம எடுக்காம இருந்து எல்லாரும் பார்க்க தானே செய்வாவ. ஓஹோ, நீங்களும் அப்ப வந்து பாத்துட்டு தானே போனீங்க. எப்படிக்கா பாத்தியில எங்க வீட்டுல பட்டாச? பட்டாசு விட்டதெல்லாம் இருக்கட்டு, ரொம்ப பணம் கட்டாத. ஏதோ தேத்தைக்கு சொன்னா எங்க வீட்டுல அவ்வளவா நாங்க பட்டாசு வாங்கல விடலன்னு. இப்ப மட்டும் எப்படி நான் விடாமல இவ்வளவு குப்பை உங்க வீட்டு முன்னாடி சேர்ந்துச்சு? அட 4 முடி, நீங்க வேற. எங்க வீட்டுல தான் நிறைய பட்டாசு விட்ட மாதிரி ஊர் உலகுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நைட்டா உங்க வீட்டுல தான் வந்து பட்டாசு கவர் எல்லாம் வேஸ்ட் எல்லாம் மாறி கொண்டு என் வீட்டு முன்னாடி விரிச்சு போட்டேன். அடி பாவி. சரி வாங்க, அதெல்லாம் கிளீன் பண்ணுங்க, வந்துருங்க. எது கிளீன் பண்ணணுமா? நான் வரணுமா? ஏன்? அட விளையாடாம வாங்க 4 முடி. என் மாமியாரு எனிம்பி வெளியிருந்து பார்த்துச்சுன்னா என்னதான் கிடந்து திட்டிட்டு கிடக்கும். உங்க வீட்டு குப்பை தானே, வந்து எடுத்துக்கிட்டு போங்க, வந்துருங்க. ஆஹா, இது நல்ல கதையாலியா இருக்கு. என் வீட்டு முன்ன குப்பையை எடுத்துட்டு போனாலும் இப்ப நான் போய் அள்ளணுமா? போன அப்புறம். அட வாங்க அக்கா, விளையாடாதீங்க. என் மாமியார் எல்லாமே திட்டம். சின்ன பொண்ணு, இங்க பாரு, என்ன கோவப்படுத்தி பார்க்காத பாத்துக்க. உன் வீட்டு குப்பை நான் எப்படி வந்து வரணும்? ஆஹா, நல்ல கதையா இருக்கு. அது என் வீட்டு குப்பையா? யாரு சொன்னா? உங்க வீட்டுல இருந்து நான் வாரிட்டு வந்தேன். அப்ப அது உங்க வீட்டு குப்பை தான். ஒழுங்கு மரியாதை வந்து வாரிருங்க. நீங்க தானே இந்த உலகத்திலேயே அள்ளி ராணி. வந்து வாரிருங்க அள்ளி ராணி. அள்ளி ராணியா? ஏன்? வீடு விடாவே குழம்பு அள்ளுறீங்க. லட்சுமி அக்கால வீட்டுல போய் முட்டை பால் எல்லாம் அள்ளுறீங்க. ராணி அக்காளுக்கு வீட்டுல போய் டிஃபன் ஐட்டங்கள் எல்லாம் அள்ளுறீங்க. சின்ன பொண்ணு, வாயிலிருந்து ஏதாவது வாங்கி கட்டிடாத பாத்துக்க. கட்டு பார்க்காத பேர் பாத்துக்க. ஆஹா, ரொம்ப பேசாதீங்க அக்கா, ஒழுங்க வந்து எடுத்துடுங்க. என் மாமியார் வேற என்ன தியாடம். நான் போறேன். சின்ன பொண்ணு, ரொம்ப பண்ணாதானே? பாத்தியா இழுவ எப்படி பேசிட்டு போறா? நீ கேட்டுட்டு நீங்க நிக்கிறியே. ஏன் கேட்டுட்டு நான் மட்டும்தான் நிக்கிறேன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்களும் கேட்டுட்டு தான் நிக்கிறிய, அதே மாதிரியே நில்லுங்க. உன எல்லாரும் என்ன இலக்கம் கண்டு வச்சிருக்கா. வந்துருவாளுவ. உமா, என்ன பேசியா நீ? இனி மறுபடியும் என்னால முதல்ல இருந்து புரிய வைக்க முடியாது. இவ்வளவு நேரம் இதெல்லாம் ஒரு சண்டை, இது ஒரு கதை நின்று கேட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? இவ வீட்டு குப்பைய அவ வரனாலாம், அவ வீட்டுல இருந்துள்ளதை கிளீன் பண்ண இவா போடுமா? என்னத்த கதையோ. இதுக்கு வேற மாறி மாறி அடிச்சு கேளுவ. இழுவ, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், உன் பாட்டுக்கு போற. அப்படியே பேசிக்கிட்டே பின்னாடி வாங்க, கேட்டுக்கிட்டே போறேன். வர வர இந்த இழுவைக்கு கூட எவ்வளவு திமிராவி போச்சு.
முன்னாடி எல்லாம் வசந்தின்னு அவளுக்கு மனசுல ஒரு பயம் இருந்துச்சு. இப்ப நானே காமெடி பீஸ் ஆயிட்டு வரேன். போன போ, மாட்டாமல போவா பாத்துக்கிடியே போ. இழுவ இந்த இழுவகிட்ட எல்லாம் திட்டு வாங்கன்னு எனக்கு எழுதியா வச்சிருக்கு. பாத்துக்கிடியே என்கிட்டயே மாறி பேசிக்கிட்டு போறா போ. என்னைக்கு இதா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா எப்படி? ஆமாக்கா, என்னத்த சமைக்கிறது? இன்னைக்கு வெறும் சோறை வச்சு தக்காளி தொக்கு கொஞ்சம் வச்சேக்கா. மதியம் சாப்பிடும்போது கொஞ்சம் அப்பளம் மட்டும் பொரிச்சிக்கணும். வேற ஒண்ணு இன்னைக்கு வைக்கலக்கா. ஏன் கீதா, உடம்புக்கு எதாவது முடியலையா? சமையல் இன்னைக்கு சிம்பிளாவே முடிச்சிட்டா? அப்படியெல்லாம் இல்லக்கா, தீபாவளி எதுவுமா நல்லா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சுக்கா. இப்போ ஏதாவது சாப்பிடவே தோண மாட்டேங்குது. அதனால தானே சமையலை சிம்பிளா முடிச்சிட்டேன். கீதா, நான் கொஞ்சம் மட்டன் குழம்பு வச்சேன். இன்னைக்கு சாப்பிடும்போது உனக்கு தரேன்னா நீ சாப்பிடு. உடம்புலையா இருக்க, எப்படி நாளுக்கு ஏஞ்சிக்கிட்டு போறா பாரு. ஆமாக்கா, என்ன பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சண்டை போட்டு என் உடம்பு நாரா போகுதுக்கா. ஏன் கீதா, மறுபடியும் யாரதோட சண்டைக்கு வந்தாலுவ? நானும் அமைதியா போனேன்னு சொல்லிட்டு தாக்க இன்னைக்கு அமைதியாவே போயிட்டேன். ராணிங்க வீட்டுல குப்பை அம்மனை என் வீட்டில் தான் வந்து கிடந்துச்சு. எதுக்கு பாக்குறவளோ நினைப்பாளுவ. இந்த கீதாளுக்கு எனக்கு தலைக்கு சுகம் இல்லையா? டெய்லி காலங்காத்தெல்லாம் ராணிகிட்ட சண்டை பூரா இடிக்க நம்மள ஏதாவது சொல்லுவாளோ எடுப்பாளோன்னு நானே பெருக்கி அள்ளிட்டேங்க்கா. ஏன் கீதா, அவரவர் வீட்டு குப்பையை அவரவர்கிட்ட அள்ள சொல்ல வேண்டியதானே, நீ எதுக்கு அள்ளிக்கிட்டு கிடைக்க? இதை நான் சொல்ல போனேன் இன்னைக்கு ஒரு சண்டை வரும். ஏற்கனவே நான் உடம்புல பார்க்கவா இருக்கேன், என்னக்கா செய்யறதுக்கு? அதான் நானே அள்ளிட்டேன்க்கா. கீதா வாங்கக்கா. ஏன் கீதா நீ இங்க வந்திருக்கா? அங்க பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு, நீ இங்க வந்திருக்கா? பிரச்சனை நடக்குதா? என்னக்கா, என்ன பிரச்சனை? நேத்து பெய்த மழையில லட்சுமிக்கு வீட்டுல உள்ள மரம் முறிஞ்சு உன் வீட்டுல விழுந்து கிடக்குது, நீ பாக்கலையா? என்னக்கா சொல்றிய? லட்சுமி வீட்டுல மரம் முறிஞ்சா விழுந்துருக்கு? அட ஆமா கீதா, இப்ப நான் வரும்போது முறிஞ்சு விழுந்து உன் வீட்டுல எதுவும் அடிபட்டுச்சு என்னவோ தெரியல, வீடு போய் பாரு. ஐயோ கடவுளே, இவ்வளவு கிட்ட சண்டை போடாம பொறுமையா போனன்னு பார்த்தாலும் இருக்க மாட்டாளோ போல இருக்கு. ஐயோ வீடுக்கு மட்டும் எனக்கு ஏதாவது ஆகட்டு, அதுக்கப்புறம் இருக்கு. வா கீதா, வா போய் பார்க்கலாம். சரி வாங்கக்கா. No, 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 no. வேலையெல்லாம் முடிச்சிட்டியா லட்சுமி? ஆமா ராணியக்கா, எல்லாம் முடிஞ்சு பார்த்துக்கிடுங்க. பிள்ளை எங்க வீட்லயா? பிள்ளைகளா தீபாவளிக்கு பண்டம் செய்ததை என் தங்கச்சியை விட்டு கொடுக்கலம்மா. என் தங்கச்சியை மூணு வர சொன்னேன். பையன் ஃபுல்லா கிரிக்கெட்டுன்னு கிரிக்கெட்லயே கிறுக்கா இருக்கான். அதான் இப்ப என் 2 மூலம்தான் ஸ்கூட்டில போன அவ கொண்டு கொடுத்துட்டு வரேனே. ஓ அப்படியாக்கா, சரிக்கா, சரி. இந்த தடவை அதிரசம் செய்யறதுக்கு தான் ரெடி பண்ண மாவை கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு பத்துக்க. அதை என்ன பண்ணனே தெரியாம அப்புறம் எண்ணெயில் அப்படியே ஊற்றி எடுத்தேன். ஓரளவு பிரியாம வந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு. வா லட்சுமி, நான் என்னத்தை செய்தாலும் நீ ஒருத்தி என்ன நல்லா இருக்குன்னு சொல்லியா? அது நல்லா இல்லாட்டு கூட நீ மட்டும்தான் சொல்லுவா. அடப்பு வாங்க ராணியக்கா, நிஜமா தான் சொல்லி நல்லாதான் இருந்துச்சு. சாப்பிடும் போதெல்லாம் அதிரசத்துல தண்ணி கூடின மாதிரிலாம் தெரியல. என்னக்கா ஒரே கதையா இருக்கு? வா வசந்தி, நேரம் போகல பின்ன என்னத்த பண்றது? சின்ன பொண்ணு பொம்மாலையும் பாத்தீங்களாக்கா? காணவே இல்ல. காலையில 2 பேரும் தானே சேர்ந்து தெரிஞ்சிய, இப்ப எங்க கிட்ட வந்து கேட்கிய? என்னக்கிதா இந்த பக்கம் வீட்டை சுத்தி நல்ல மரங்களை நட்டு விட்டுக்கிட்டு நல்லா காத்து வாங்கி இளப்பாரிட்டு இருக்கிறீங்களா? இளப்பாரிக்கிட்டு என்ன வந்ததும் வராததுமா லூசு மாதிரி என்கிட்ட வந்து கத்துக்கிட்டு இருக்கு. ஏன் கீதா, இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன கீதா, வந்த வரத்துல நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு என்னத்த புரியும்? உங்க வீட்டுல உள்ள மரம் முறிஞ்சி அப்படியே என் வீட்டுல வந்து கிடக்குது. கஷ்டப்பட்டு கட்டின வீடாக்கா, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எது மரம் முறிஞ்சு உன் வீட்டுல கிடக்குதா? காலையில நானும் பார்த்தேன், மரம் எல்லாம் முறியல, ஒரு கிளை மட்டும் உன் வீட்டுல லைட்டா தட்டுது. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு அசால்ட்டா என்கிட்ட கேக்குறீங்க? இங்க பாருங்க, ஆளு விட்டு ஒண்ணுல மரத்தை முறிச்சு எடுங்க. எது மரத்தை முறிச்சணுமா? ஏன் நீ நட்டு உண்டாக்கி வச்சியோ மரத்தை முறிக்கிறதுக்கு? இங்க பாரு கீதா, ஒவ்வொரு பண்டிகை வரும்போதும் அது முடிஞ்ச உடனே நீ எதையாவது கெட்டிக்கிட்டு வந்து சண்டைக்குன்னு வந்துட்டு இருக்க பாத்துக்க. என்ன கீதா, லைட்டா ஒரு கிளை தானே வருது, அதுவும் வீட்டையா தட்டுது, காம்பவுண்ட்ல தானமா லைட்டா தட்டுது, இதுக்கெல்லாமா சண்டை வர முடியும்? ஆஹா நல்லா சொல்லுவிய. உங்க வீட்டுல அப்படி தட்டுனாதான் உங்களுக்கு தெரியும்.
ஏன் அந்த மரத்தை முறிச்சாதான் என்ன? இங்க பாரு கீதா, உன் வீட்டுல வருது அந்த கிளைய முறிச்சு விடுங்கன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் ஏன் மரத்தை முறிச்சணும்? அதுல உள்ள கிளை எல்லாம் இங்க வந்து தட்டி ஏதோ நான் தான் அந்த வீட்டுல ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்து அவ்வளவு குப்பையமா கிடக்குது. இலை எல்லாம் உதிர்ந்து இந்த மழை நேரம் என்னால வேலை செய்ய முடியுமா? இது நல்ல கதையிலே இருக்கு. இனி கிளம்ப வரக்கூடாதா? கிளை வேணா முறிச்சு தரேன், மரத்தை எல்லாம் முன்னால முறிக்க முடியாது கீதா. என்ன கீதா, ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா? நாங்களும் அங்க வாழாண்டாமா? ஆமா ஆமா, நீங்க மட்டும் இருந்தா போதும், வேற யாரும் இருந்துடக்கூடாது. இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தானேக்கா. மரத்தை முறிச்சு விட வேண்டியதானே. அடுத்த எழு தொந்தரவா இருந்தா எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கும். இது உங்க வீட்டுல ஏதாவது வந்ததுனாக்கா உங்களுக்கு தெரியும். புஷ்பா போதும் சிங்கி தட்டுனது. நியாயத்தை பேசன்னா கிளைய வேணா முறிச்சு தரேன், மரத்தை என்னால முறிச்ச முடியாது. அது யாரு சொன்ன நான் கேட்கவும் மாட்டேன். கேட்க மாட்டீங்களா? எப்படி முறிச்சனு எனக்கும் தெரியும். நைட்டோட நைட்டா ஆளு கூட்டிட்டு வந்து எப்படி அந்த மரத்தை முறிச்சேன்னு பாருங்க. சொல்லுவா, மரத்துல மட்டும் கைய வச்சு பாரு, தொட்ட கை வெட்டப்படும், பாக்கலாம். எவ்வளவு திமிரு இருந்தா என் கையை வெட்டுவேன்னு நீங்க சொல்லுவீங்க? போன அறிவு இல்லாம வந்து பேசிட்டு இருக்கிறது. நீ எந்த தைரியத்துல ஏன் மரத்தை வெட்டுவேன்னு சொன்னா அதனால நானும் சொல்லதான் செய்வேன். இப்ப பாருக்கிதா, காலம் காத்தாலே வந்து என்கிட்ட சண்டை வந்து நிக்காத பீர் பத்துக்க. ஏதாவது இல்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்துக்கிட்டு வராதே கீதா. உனக்கு நேரம் போலன்னா உன் கூட இருக்க வேலைகிட்ட பேசு, இல்லைன்னா எங்கேயாவது போய்கிட்டு வா. அதை விட்டுட்டு எங்ககிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கா? கடவுளே, இந்த நேரமா நான் இங்க வரணும்? என்ன சண்டை பொடியாளுவப்பா. நம்ம பங்குக்கு ஏதாவது சொல்லலனா இந்த கேங்க நம்மளையும் ஒரு மேல நினைக்கும். சரி கீதா விடு, பிறகு பாத்துக்கலாம், கோவப்படாத. ஒரு மனசாட்சி வேண்டாமா வசந்தி அக்கா? பாருங்களா நீங்க வந்து எப்படி இருக்கு நீ. லட்சுமி நீ வா, இவகிட்ட பேசியெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ வா லட்சுமி. வசந்தி அக்கா அப்பவே சொன்னது எல்லாம் கரெக்ட் தான். அடி பாவி, நான் என்னத்த சொன்னேன்? இப்படி காப்பி விட்டுட்டு போறா. என்ன வசந்தி, என்னத்த அப்படி கரெக்டா சொல்லி கொடுத்தா? நீ ஏதோ சொல்லி கொடுத்தாதான் கரெக்ட்னு சொல்லியா? ஏன் வசந்தி, நாங்க போறேன் நீங்க தெரியாத மாதிரி வந்து சண்டை போடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தியோ? நீ வந்த உடனே அவளை வந்து ஆடிக்கிட்டு கிடைக்கியா? ஐயோ ஏக்கா, நீங்க ஏக்கா ஏன் மேல கோபப்படுறீங்க? நான் எதுவுமே சொல்லல. என்னைக்கு இதான் நான் உன்ட்ட அப்படி என்னத்த சொன்னேன்? நீங்க அன்னைக்கு சொன்னீங்களேக்கா, லட்சுமியா ராணியா அவ்வளவு மட்டும்தான் வாழணும், அடுத்தது இந்த ஊர்லயே இருக்க கூடாது, நான் மட்டும்தான் எல்லாம் வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்களேக்கா. சொன்னது கரெக்ட் தான். அடச்சி, ஏன் வசந்தி இப்படி இருக்கா? இக்க நான் எதுவுமே சொல்லலக்கா. என்னைக்குதா இப்ப என்ன கூத்துட்டு இருக்க நீ? இவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதும் சுவர்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதாக்கா, வாங்க. ஆனா வசந்தி கூட இருந்துகிட்டே இப்படி பண்ண கூடாதுன்னா இங்க இருக்கிறது நீ என்ன தாங்க போய் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா? ஐயோ ராணியக்கா, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கோவப்படாதீங்க. நிஜமாவே நான் எதுவுமே சொல்லல. அவ லூசு மாதிரி என்னமா சொல்லிக்கிட்டு போறாக்கா. நான் எதுவுமே சொல்லலக்கா. எதுவுமே நீ போய் சொல்லாம தான் வாமன்னு வச்சு அவ ஒன்னு இப்படி சொல்லிக்கிட்டு போறாளா? என்ன வசந்தி? புரிஞ்சு போச்சு. அவ தார 4 பச்சை மிளகுக்கு 2 வெண்டைக்காய்க்குமா நீ இப்படி இருக்கியா? ஏக்க நான் தான் எதுவும் சொல்லலன்னு சொல்லியில்லையா? சும்மா என்கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க பாத்துக்கிடுங்க. குட்டன் நெஞ்ச நெஞ்சுதான் குறுக்கும். உனக்கு கோவம் நல்லா வருது வசந்தி. கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்கியா? சரி நீ விடு, இவன மரத்தோட முறிச்சண்டா, அவளோள்கிட்ட பாத்துக்கலாம். நீ சும்மா இருவா. கூட இருக்கிறவளையே நம்ப முடியல ராணியக்கா. எப்படி இருக்கணும் பாருங்க, இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு. என்னத்த சொல்லதுக்கு, நம்ம கூட இருக்கிறதெல்லாம் அப்படித்தானே இருக்குது. நீ கோவப்படாத, நீ வா என் வீட்டு கொஞ்ச நேரம். சும்மா என் வீட்டு பால என் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்தேன். எதுக்குதான் இங்க வந்தேனே தெரியல. கீதால நல்லா இருப்பாளா? தேவையே இல்லாம என்ன கொத்து விட்டுட்டு போறா. நான் அப்படிதான் சொன்னா சொல்லதுக்கு சான்ஸே இல்லையே. கடவுளே, இந்த நேரம் இங்க வந்ததுதான் தப்பு. நம்ம சொன்னாலும் ஒருத்தையும் நம்பவும் மாட்டாளவ. உலகெல்லாம் சொல்லி நிரூபிக்கணும்னு அவசியமே இல்ல. வர வர லட்சுமி வாய் கூடுதல் தான். அவ தார 2 முருங்கைக்காய்க்கும் மாங்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் புளியங்காய்க்கும் நான் தெரியனா பாத்துக்கலாம். இல்ல என் நேரம், தப்பான நேரம் இங்க வந்துட்டேன்ப்பா. பாத்தியலாக்கா எவ்வளவு திமிரா என்ன பேச்சு பேசியாளுவ நீ? அவளுக்கு மேல தப்பு இருக்குன்னு காட்டிக்கவே மாட்டேங்கிறாவ. நம்ம போய் கேட்டது என்னமோ லட்சுமி கிட்டதான். ராணி வரைஞ்சு கட்டிட்டு வந்தது பத்தியலா? பார்த்தேன். அதனாலதானே நானும் உனக்காக சப்போர்ட்ல பேசினேன். என்ன எல்லாரோடும் சேர்ந்து ஒன்னு அமைக்கிற கூடாதுன்னு நான் பேசினேன். ஆமா ஃபாத்திமாக்கா எங்க? அவங்க தானே வந்து சொன்னாவ, அவங்கள காணல. யாரு? ஃபாத்திமாவா? அவ எல்லாமே கிளறி தானே விடுவா. பிரச்சனை வந்தா வருவாளா எப்படி? கீதா போயிட்டு வந்துட்டீங்களோ? நான் வர முன்னாடி ஏன் கிளம்புனிய? என்னக்கா எல்லாரும் சேர்ந்து தானே கிளம்பணும், இடையில நீங்க எங்க போனிய? ஐயோ போகலான்னு கிளம்பும் போது என் பிள்ளை ஒரே அழுக. தொட்டில உறங்கிட்டு இருந்த கீதா, அவளை அந்த உர கடத்திட்டு வரலான்னு போனா அதுக்குள்ள நீங்களே முடிச்சுட்டு வந்துட்டிய. ஆமா என்ன சொன்னாலுவ? சொன்னதெல்லாம் இருக்கட்டு,
ஆமா, எல்லா பிரச்சனையிலயும் நீ லாஸ்டா எஸ்கேப் ஆயிரியே ஃபாத்திமா, அது எப்படி? எது எஸ்கேப் ஆனா? இங்க பாரு புஷ்பா, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்து எஸ்கேப் ஆகிற ஆளெல்லாம் நான் கிடையாது பாத்துக்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி கீதாளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி நிக்க உள்ள தைரியமும் எனக்கு இருக்கு. புரியுதா? இந்த பிள்ளை அழுததால தான் என்னால வர முடியல. இதுதான் கேப்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்காத. கொஞ்சம் மூடுங்க. பாரு கீதா, உன் முன்னாடியாச்சு எனக்கு எப்படிதான் திட்டியவனு பாரு. சோ கடவுளே, 2 பேரும் கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. என் பிரச்சனை எனக்கு பெருசா இருக்கு, இதுல நீங்க வேற என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காதீங்க. சாரி கீதா, சாரி. பாத்துக்கலாம் கீதா, நீ வருத்தப்படாத. இன்னைக்கு எப்படியாவது ஆளு கூட்டிட்டு வந்து அந்த மரத்தை முறிச்சு எடுத்துறீ பாப்போம். அதுக்கு வர எவா வாராணி. பாரு புஷ்பா, இந்த கேப் கிடைக்கும் போதெல்லாம் புகுந்து விளையாடுறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதானே. சும்மா அவ கூட தெரிய வர மாட்டான். உனக்கு நல்லா கிடைக்குதுன்னா நீயே வச்சுக்கிட்டீரு. சும்மா அடுத்த ஏத்தி விடுற வேலை வேண்டாம். ஏத்தி விட்டனா? அப்படின்னா என்னத்தை பாத்தியமா ஏத்தி விட்ட? நீ என்னத்தை பார்த்தா நீ? உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். கேப் கிடைக்கும் போதெல்லாம் புகுந்து விளையாடிட்டு இருக்காத, போதுமா? என்னதான் கீதால கூட தெரிஞ்சாலும் அவளை ரொம்ப கைக்குள்ள போட்டு வச்சாலும் உண்மைதான் ஒரு நாள் ஜெயிக்கும், புரியுதா? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு தேவையில்லாம டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்க நீ. போதும் போதும், நீ யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும் புஷ்பா. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. வந்துட்டாளுவோமா, ஊர்ல 4 பேர் இந்த மாதிரி தெரியாளுவ. அந்த 4ல இது ஒண்ணு. ச்சே, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இவளை என்ன திட்டிட்டு போறா, அவளை என்ன திட்டிட்டு போறா? பேசாம நம்மள எங்கேயாவது போயிருக்கணும். இவ கூட வாழை பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச இல்லையா வியானம் தான். போட்டு எந்த ஆக்களையும் போட்டு இனி வருவாளோ இல்லையா அப்ப பாத்துக்கலாம். எப்பா, ஒரு வழியா நைட்டுள்ள டிஃபன் எல்லாமே முடிச்சிட்டேப்பா. இனி அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஒரு குறையும் சொல்லக்கூடாது, கேட்டேளா? ஏன் இன்னைக்கு என்ன 6 மணிக்கே நைட்டு சாப்பாடு செய்தாச்சு? ஏனோ? ஆமா, பின்ன என்ன, உங்க அம்மா ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு தெரியாவ. ஒழுங்கா எனக்கு ஒரு சாப்பாடு தரது கிடையாது, நானே சுகர் உள்ளவளாக, எனக்கு பசிக்குது, அவளுக்கு டைமுக்கு தான் எழும்பி வர, அப்படி இப்படின்னு. அதனாலதான் நானே 6 மணிக்கு சமைச்சாச்சு. உங்களுக்கு எப்ப வேணுமே எடுத்து சாப்பிடுங்கப்பா. பரவாயில்லையே சின்ன பொண்ணு, முன்கூட்டியே சமைச்சிட்டே. இன்னைக்கு எப்படி அம்மிட்ட திட்டு வாங்க மாட்டான்னு நினைக்கேன். இத தள்ளி அந்த லவுட் ஸ்பீக்கர் என்ன ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுச்சுன்னு நினைச்சுக்கிடுங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நீ எல்லா வேலையும் செய்த போறவோ அம்மா என்ன ஒண்ணு திட்ட போறாவ? அப்படியே திட்டினா நான் கேட்கலாம். நல்லா கேப்பாவப்பா, கேட்டு கொஞ்சம் தூரம் கொண்டு விடுவாவ. வாங்குங்க, நீங்க என்கிட்ட ரொம்ப வாய் பேசுவிய, ஆனா உங்க அம்மைக்கு சவுண்டு கேட்டோன்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிருவிய. அப்படிதானே? அப்படின்னே இல்ல, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது சின்ன பொண்ணு. 1000 தான் இருந்தாலும் அது என் அம்மா இல்லையா? அவைய சொன்னா கேட்டுதானே ஆகணும், அதுக்காக தான். இங்க பாருங்க, ஏதோ அதெல்லாம் விடுங்க. இது நாளைக்கு எங்க அம்மை வீட்டுல கொண்டு விடுங்கண்ணா, நான் 2 நாள் அங்க நின்றுட்டு வரேங்க. ஏன் திடீர்னு அம்மைக்கு வீட்டு ஞாபகம் வந்திருக்கு? நானும் பெண் தானே, எனக்கு என் அம்மையை பார்க்கணும்னு ஆசை இருக்கத்தானே செய்யும். நாளைக்கு கொண்டு விடுங்க, நான் கொஞ்சம் 2 நாள் போய் நின்றுட்டு வரேன். சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு, நீ சும்மா வீட்டுல இருந்தாலும் உன் நண்பர்கள் ஒன்னும் இருக்க விட மாட்டாவோ பொருளியா இருக்கு. ஏதாவது விஷயம் சொல்ல வந்திருக்க, நீங்க வேற சும்மா இருங்க. வசந்தி அக்கா, உள்ள வாங்க. வாங்கக்கா. என்ன 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறியே? இல்லையே, ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கோம். பாக்குறீங்க இல்லையா, பாத்துக்கிட்டு ஒரு கேள்வி. அட போன, இவா ஒருத்தி. சின்ன பொண்ணு, கீதாளுங்க லட்சுமி அக்காளுங்க சரியான சண்டை தெரியுமா? என்னக்கா சொல்றிய? சண்டையா? எதுக்கு? நீ வா, நான் சொல்லி ஆலமரத்தடியில இருக்கே, வா. என்ன இந்த வாரக்கா. சின்ன பொண்ணு, அவிய கூப்பிடியாவ இவிய கூப்பிடியாவ நீ எங்கேயும் போவாத, கொஞ்ச நேரம் வீட்டுல இரு சின்ன பொண்ணு. எங்க 2 நிமிஷங்க போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஓடி வந்துடுறீ. என்னம்மா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்கேன். உன் பொண்டாட்டி நிஜமாவே புத்தி சோதனை இல்லாதவளா இல்ல மெண்டல் மாதிரி நடிச்சாளா? எனக்கு தெரியாம கேக்கேன். அடி பரட்ட, நான் வேலை செஞ்சாலும் திட்டியா செய்யலனாலும் திட்டியா? இங்க பாருங்க, பொறுமையா போயிட்டு இருக்கேன், போமாட்டேன், வார்த்தையை விட்ட வைக்காதுங்க. உங்க அம்மா கிட்ட ஒழுங்கா மரியாதையா சொல்லிருங்க. ஏமா என்னாச்சு? அடுப்பங்கரையில போய் பார்த்தேன். ஓ அதுவாமா. நீங்க சுகருக்கெல்லாம் டேப்லெட் போடுறீங்க இல்லையாம்மா, நீங்க டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு இன்னைக்கு சீக்கிரமாவே சமைச்சிட்டாமா. சமைச்சு ஹாட் பாக்ஸ்ல தான் வச்சிருக்காளாம். ஹாட் பாக்ஸ் வச்சிருக்கா. இத நீ வேற ஒரு பெருமையா சொல்லி அவன் பொண்டாட்டிய. இவ எங்க இருந்துல கூட்டிட்டு வந்தா? இவளால தினம் தினம் எனக்கு தலை வேதனையா இருக்கு வர்க்கீஸ். உங்களுக்காக தான் பொறுமையா போறேன், என்ன பேச வைக்காம பாத்துக்கிடுங்க. என்னம்மா இப்ப என்னாச்சு?
நைட்டு சாப்பாடு அப்ப சமைச்சா என்ன இப்ப சமைச்சா என்ன? என்ன கொஞ்சம் சீக்கிரமானே சமைச்சு வச்சுட்டா? இந்த கூறு கட்ட குப்பை கிட்ட நான் மதியானமே சொன்னேன், நைட்டுக்கு சமைக்காத, இன்னைக்கு கல்யாண வீடு இருக்கு அங்க போனேன்னு. ஐயோ, அட ஆமா, நம்ம தான் மறந்துட்டோம். ஆனவரம் அவ என்ன பெரிய ஸ்மார்ட் நினைப்போ, சமைச்சு வச்சுட்டா இவள ரொம்ப நல்லவனா சொல்லிடுவானோ. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? எங்க நான் சப்பாத்தி தான் சுட்டேன், நாளை காலைல சில்லி சப்பாத்தியை மாத்திக்கலாம் விடுங்க, அதனால எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் சின்ன பொண்ணு? அட விடுங்கங்க, காலையிலே அதை சாப்பிட்டுக்கலாம். ஆமா, நைட்டு கல்யாண வீடு வேற இருக்குது, மறந்தே போறேன் பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டே, வசந்தி எதுக்கு வந்துட்டு போறா? அது ஏதோ கீதாவுக்கும் லட்சுமி அக்காவுக்கும் ஏதோ சண்டையா, அதை சொல்லிட்டு போறவ. அடுத்தவா வீட்ல சண்டை போட்டா நமக்கு என்ன? அத சொல்லது போடு அஞ்சல் காரியாவா. இவ சும்மா தான் அவ இருக்க விட மாட்ட போல இருக்கு. ஐயோ, வசந்தி அக்கா இருந்து கூப்பிட்டாவில எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது? ஏங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. நீ எங்க போறா? அதான் அத்தை கல்யாணம் விட்டு போனேன்னு சொன்னாவ இல்லையா, ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வந்துறியே. இப்ப வரேன். எப்படிதான் இவள வச்சு மேய்க்கிறான்னு எனக்கு தெரியல வர்க்கீஸ். ஒன்ன நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னத்த நான் சொல்லதுக்கு, எல்லாத்தையும் போங்க. அப்புறம் வந்து ஏதாவது சொன்னாளா கீதா? நீ வேற மறுபடியும் அதை கிளறாத வசந்தி, கொஞ்சம் அதை மறந்து இருந்தேன், மறுபடியும் நீ தொடங்காத. எக்கன தொடங்கல, நான் கேக்கேன்க்கா, நான் ஏன் தொடங்க போறேன்? ஆனா வசந்தி, நீ என்ன வசந்தி அப்படி இப்படி கேட்டு என்னெல்லாமோ கண்டதும் கடியதையும் போய் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன லட்சுமி அக்கா, நீங்க என்கிட்ட இப்படி கோவப்படுறிய? நான் எதுக்குக்கா போய் சொல்லி கொடுக்கணும்? அவ நமக்குள்ள சண்டை வரட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது கிளறி தரா, நீங்க அவளை நம்புறிய அப்படிதானே? என்ன நம்ப மாட்டீங்களா? இல்ல, நம்பாமலாம் இல்ல வசந்தி, இருந்தாலும் கீதா அப்படி சொல்லியாலே என்னத்த சொல்றது? ஏக்கா நான் ஏக்கா உங்களோட பத்தி சொல்ல போறேன், அவ அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவா, அதெல்லாம் நம்பிட்டீங்க என்கிட்ட கோபப்படுறீங்களே. ஏக்கா என்னாச்சு? ஒரு மரம் முறிஞ்சு விழுந்துட்டேன்னு காலையில கீதாவும் எனக்கு ஒரே சண்டை. அந்த நேரம் பார்த்து நான் அதுல போயிட்டேன் உமா. கடைசி கீதா என்ன கோத்து விட்டுட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டா பாரு. கூட இருக்கிறவ எவ்வளவு நம்புறது எடுக்கிறதுனே தெரியல ராணியக்கா. பாத்தியலா, வசந்தி அப்படி சொல்லிருக்க மாட்டான்னு தோணுது. வீட்டு அதாங்கிற பிரச்சனை காலையிலேயே முடிஞ்சு இல்லையா? உமாலும் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லலான்னு சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறேன் பாத்துக்க. மாப்பிள்ளை முண்டாட்டி அப்படி என்னதான் பேசுவாவ எடுப்பாவன்னு தெரியல. என்ன சிரிப்பு தெரியுமா? அவ அவளை வீட்டுக்காரண்ட ஏதாவது சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா, அது உங்களுக்கு பொறுக்க இல்லையா? ஐயா தப்பா சொல்லல, ஒரே சிரிப்பம் கழிப்புமா இருந்துச்சு. ஆனா நம்மகிட்ட என்ன சொல்லுவா? மாமியார் ஒரே திட்டிட்டு இருக்கா, வீட்டுக்காரன் அவங்க பேச்சு காட்டி என்கிட்ட சண்டைக்கு வரோம், அப்படி இப்படி நம்மள்கிட்ட சொல்லுவா இல்லையா? அத சொல்லியம்னா இல்லவ பின்ன எல்லாரும் வீட்டோட நடக்கிறது எல்லார்ட்டையுமா சொல்லுவாவ. நான் சின்ன பொண்ணு வந்துட்டா. ஏக்கா, என்ன சண்டே நடந்துச்சு? ஆமா, இவ வந்துட்டா, நீ வீட்டை புதுசா வளர்க்கணும். என்னாச்சு நாலுமுடி, கேக்கட்டுக்கு பேசாம இருக்கவ? என்ன ராணி அக்கா, சிலவிய கண்டுகிட்டும் காணாத மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காவ, வாய் வேற காது வேற போயிட்டு இருக்கு, என்னவோ? ராணி அக்கா அவளை வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க அக்கா. சும்மா சும்மா இரு சின்ன பொண்ணா, சும்மா தான் இருக்கா. என்னாச்சு லட்சுமி அக்கா, கீதா நான் சண்டையா போட்டா? சும்மாவா விட்டியாவள? ஏய் அம்மா, கொஞ்ச நேரம் நிறுத்துங்கம்மா. நான் ஒவ்வொருத்தர்கிட்டயா தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாம் உன் ஃப்ரெண்டு வசந்திக்கு தெரியும், அவகிட்ட கேளு. அதெல்லாம் விடுங்க. ராணி அக்கா, சாயங்காலம் கல்யாணம் விட்டு போகணுமா இப்படி? ஆமா சின்ன பொண்ணு, காடு வேற தந்தாவ போகணும் பாத்துக்க. நீங்களாம் வர்றீங்களா? ஆமாக்கா, என் மாமியார் இப்பதான் சொல்லிச்சு. நான் வேற அவசரப்பட்டு சப்பாத்தி எல்லாம் சுட்டுட்டேன்க்கா. மத்தியானமே சொல்லிச்சுதான், நான் கொஞ்சம் மறந்துட்டேன். இனி என்ன பண்ண, நைட்டு கல்யாண வீட்டுல போயிட்டு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். சின்ன பொண்ணு, சப்பாத்தி மிச்சம் ஆயிடுச்சு, நீ வருத்தப்படாத. நான் நைட்டு கல்யாணம் விட்டு தான் வருவேன். நாளைக்கு காலையில ஒரு 5 சப்பாத்தி தா. நான் எதுவும் வருத்தப்படவே இல்லையே. ஒரு பேச்சுக்கு 4 சப்பாத்தி தரேன்னு சொல்லியால பாரு. ஏன் தீவனம் ஓவரோ? விக்கல் இப்படி வந்துகிட்டு இருக்கு நிக்காம. தொண்டை வரைக்கும் தின்றுப்பிய, இப்படி விக்கல் வருது. மத்தியானம் தின்னதை என்ன சமைக்கல, இது அடுத்த நாள் காலையிலைக்கு சாப்பாடு ரெடி பண்ணியவா ஆள பாறான். விக்கல் வர சொல்லிட்டு வர, அதுக்கு மட்டும் வருது. என்ன விக்கிறத பார்த்தா ஒரேடியா பெயரம் போல இருக்கு. தண்ணி எடுத்துக்கிட்டு வரவா, இல்லன்னா அரை மணி நேரம் தலைகளா நிக்கிறீங்களா எப்படி? இப்ப என்ன எல்லாரும் எதுக்கு இன்னொரு மாதிரி பத்தி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அப்படிதான் என்னத்த காமெடி சொல்லிக்கிட்டா? ஓஹோ, வாயை பொத்தி பொத்தில சிரிக்கவா, வாயை பொத்தி பொத்தி. சரி விடுங்க நாலு முடி, உடனே கோவப்பட்டோனும் சரியாயிருமோ? இங்க பாரு போடு, விக்கல் இருமல் தும்மல் எல்லாம் தானா வரதாக்கும். நம்ம எல்லாம் வரன்னு சொல்லணும் வருது. போதும் ரொம்ப நீட்டாதுங்க. ராணியக்கா, எத்தனை மணிக்கு கல்யாணம் இட்டு போறது? என் வீட்டுக்காரே வந்த பிறகு சின்ன பொண்ணு கேட்கணும். நீங்க எப்ப போறீங்க? எப்ப நீ ஒன்னும் சொல்லலக்கா, நீங்களும் சொன்னீங்கலாம் சேர்ந்து போலான்னு பார்த்தேன். எப்படி பாத்தியா இழுவ, அவிய எல்லாரும் சேர்ந்து போறாங்களாம்.
உன் வீட்டுக்காரன் வருவானா எப்படி? தெரியலையேக்கா. இனி அவைய வந்த பிறதான் கல்யாணம் விட்டு போறதே சொல்லணும், பாத்துக்கிடுங்க. எப்படி போறதுக்கா? ராணியக்கா நீங்க அந்த அண்ணன்ட்ட போய் எனக்கு கேளுங்க. ஐயோ ஓகே சொன்ன லட்சுமி அக்கா நீங்களும் வரையலாம் வாங்க, சேர்ந்து கார்லயே போயிடலாம். பாத்தியானா அவையில கார்ல கூட்டு போலாம். அப்ப நம்ம எப்படி போறது? போட்டுக்கா, நம்ம பைக்ல போலாம். செல்வாக்கு பைக்ல எத்தனை வரனா போக முடியும்? பைக்ல போலானா எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுக்காரருக்கு பைக்ல இல்ல, நான் என் வீட்டுக்காரருக்கு பைக்லயும் நீங்க உங்க வீட்டுக்காரருக்கு பைக்லயும். எப்பா பெட்ரோல் செலவாயிரம், அதுலயும் கஞ்சத்தை பாரு. இழுவ உன்கிட்ட அமைதியா தானே பேசிட்டு இருக்க, நீ இப்ப எதுக்கு தொண்டையை நீட்டியா? அமைதியா இரு. நல்லா நீட்டுவவ. எங்க ஊர்ல ஒரு கதை சொல்லுவவ, கேட்டீங்களா? கதையா உமா? என்ன கதை? ஊர்ல ஒரு பெரிய ஒரு வசதியான ஒருத்தன் இருந்தானான், சின்ன பொண்ணு. அவன் டெய்லி வெத்தில போடுவானாம், பாத்துக்க. போதமா நிறுத்து. அட நிறுத்துங்க வசந்தியக்கா, அதான் அவ ஏதோ ஒரு கதை சொல்லியா இல்லையா கேப்போம். ஏழு சின்ன பொண்ணு கடைக்கு போய் டெய்லி வெத்தில வாங்குவானா, பச்சை வெத்தில கொடுப்பாவலாம். ஆனா அவங்கிட்ட வீட்டுக்கு வந்த பிறகு பாக்கும்போது முந்தின நாள் உள்ள வெத்தில வாடி இருக்குமா. அவன் அதுக்கு என்ன நினைப்பானா, சரி இன்னைக்கு வாங்கின வெத்திலைய வச்சுக்கிட்டு நேத்தை உள்ளது வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு நேத்து உள்ள வெத்திலையே போடுவானா. இப்படி ஒவ்வொரு நாளும் பச்சை வெத்தில வாங்கிட்டு வந்துட்டு அவன் காஞ்ச வெத்திலே தான் தின்னுகிட்டு இருந்தானா. அந்த அறிவு கட்டவனுக்கு புத்தி இல்லாம இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா திடுதிப்புன்னு அவன் செத்து போயிட்டானா. என்ன இல்லவ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கா. வசந்தி சும்மா இருமா, அவ ஏதோ ஒரு கதை சொல்லி அதை கேப்போமே. கொஞ்ச நேரம் உங்க மவுத்த க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, சொல்றத கேளுங்க. சொல்லுமா. திடுதிப்புன்னு ஒரு நாள் செத்து போனானாக்கா. அப்ப அவனை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சொந்தக்காரங்க நிப்பாவ இல்லையா, அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவரை விரும்பி எதை சாப்பிடுவாரோ அதை வச்சு அடக்கம் பண்ணும், அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையன்னு சொல்லியிருக்காவ. இப்ப எதுக்கு இப்படி தேவையில்லாத கதையை இழுவ சொல்லுது? அப்போ அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் சொன்னாரா, அவரு சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன், எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே அவர் வெத்தில மட்டும்தான் விரும்பி சாப்பிடுறாரு, அதனால ஒரு கட்டு வெத்தில வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு உடனே அவரோட பையன், ஐயோ பச்சை வெத்தில வேண்டாம், எங்க அப்பா காஞ்ச வெத்தில தான் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அவரு சாவறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வாங்கி வச்சார்ல வெத்தில, அந்த வெத்திலைய வச்சு அடக்கம் பண்ணிருக்காவ. சரி இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த 4 முடியும் இருக்கும்போது ஒன்னே அனுபவிக்காது. வீட்டுல வாங்கிய மாவு, வீட்டுல வாங்கிய சாதனங்களை எதுவும் யூஸ் பண்ணாது. என்னைக்குமே அடுத்த வீட்டுல இருந்து வாங்கிதுன்னே பழகுதுன்னு சொல்ல வரேன். அட இழுவ, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு என்ன வச்சு சொல்லிருப்பா? அப்ப என்ன சொல்லியா? வசந்தி அக்கா செத்து போனா அவங்கள அடக்கம் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச சாதனங்கள் எல்லாம் வைக்கணும்னு சொல்றியா? சின்ன பொண்ணு சாரிக்கா. மோனிஷா எங்க போனா? எப்படியோ வர முன்னாடி சார்ஜர்ல போட்டுட்டோம். இனி நமக்கு எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாவே இருப்போம். எப்பா சோஃபால அப்படி நீண்டு நிமிந்து கிடந்தா நல்லாதான் இருக்கு. எட்டி என்ன யாருக்கிட்ட கேட்டுட்டு என் போனை எடுத்தா? எது? நான் போன் எடுத்தனா? நான் எல்லாம் எடுக்கவே இல்லை. நான் இவ்வளவு நேரம் இதுல தானே இருக்கேன். நான் ஒன்னும் எடுக்கல. அப்படியே போய் சொல்ல தட்டி புழுகுனி முட்டை. நான் படுக்கும் போதே சார்ஜரை பார்த்தேன். சார்ஜர் வந்து 32 தான் இருந்துச்சு. இப்ப பாக்க 24 இருக்கு. நல்லா விளையாடிக்கிட்டு போனை கொண்டு அப்படியே சார்ஜர் போட்டுருக்க தானே. என்ன ஒரு மாதிரி அலறிக்கிட்டு வரா? ஏன்? ஆமா நான் போனை எடுத்தேன், விளையாடினேன், இப்பதான் சார்ஜர் போட்டேன். என்ன பண்ணுவா? எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டே நீ சொல்லுவ? யாரை கேட்டுட்டு நீ ஏன் போனை எடுத்தா? இங்க பாரு, அது உன் போனுன்னு எழுதி தரல. அம்மா படிக்கிறதுக்காக தான் வாங்கி தந்தாவ. நீயே யூஸ் பண்ணலாம், நானும் யூஸ் பண்ணலாம். உன் கையிலே தந்ததால உனக்கு மட்டுமே சொந்தம் கிடையாதுன்னா. இங்க பாரு, அது என் போனு. நீ எல்லாம் தொட வேலை வச்சுதாதானா? பாத்துக்க, பாஸ்வேர்டை மாத்திரேன். தெரிஞ்சாதானே நீ என்ன ஓபன் பண்ணுவா? பாஸ்வேர்டை மாத்துவியா? தில்லு இருந்தா பாஸ்வேர்டை மாத்தி பாரு. பாஸ்வேர்டை மட்டும் மாத்து, அப்புறம் போனே இருக்காது. பாத்துக்கலாம். ஒரு தங்கச்சி மாதிரியாட்டி பேசியா? என்ன ஆட்ட ஆடியாட்டி நீ? முதல்ல நீ ஒரு அக்கா மாதிரி பேச பழவிக்க. வந்துட்டா போன் அவளுக்கு அதையாமே அவளுக. இன்னைக்கு அம்மா விரட்டி இதை கேட்டு தீத்துறியே. போன் அவளுக்கு மட்டும்தான் சொந்த மாதிரி நடிப்பா. எங்கட்டி பயந்து ஓடியா? ஏண்டி ஒரே சத்தமா இருக்கு? எம்மா போன் வாங்கி கொடுத்தீங்க இல்லையாம்மா? போன் அவளுக்கு மட்டுமா? எப்பா எப்பா, வீட்டை விட்டு வெளியே போனா வீட்டுக்கு வெளியே தான் 1008 பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ள வந்தா இங்க 2008 பிரச்சனையா இருக்கு. எதையெல்லாம் கேட்கறதுக்கு? இப்ப ஏன்
ஏம்மா எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் வேலை இருக்குமா, சார்ஜர் போடலான்ட்டு சார்ஜர் போட்டு வச்சுக்கிட்டு துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வரதுக்குள்ளால இவ இருந்த சார்ஜரை இறக்கி வச்சிருக்கா. நீ எதுக்கிட்ட எவ்வளவு போன் எடுத்தா? எது அவளுக்கு போனா? எம்மா எது அவளுக்கு மட்டும்தான் சொந்தமா? நாங்க எல்லாம் அந்த காலத்துல புக்கை வச்சு தாண்டி படிச்சுக்கிட்டு இருந்தோம், போனை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கல. இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் போனு தான், எல்லாத்துலயும் போனு தான். எப்பா ஒவ்வொரு வீட்டுக்கும் 9 போன் இருக்கு. ஏமா அது இதெல்லாம் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, என் போனை இவ தொடக்கூடாது, ஒழுங்கா சொல்லி வைங்க. அது உன் போனு மட்டும் கிடையாது பத்துக்க, 2 பேரும் படிச்சதுக்கு யூஸ் பண்ணிடுங்க. இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க நினைச்சிடுங்க, போனதுக்கு நான் உடைச்சு போடுவேன். ஏமா அந்த குட்டி என்ன பண்ணால மட்டும் நீங்க அவளுக்கு சப்போர்ட்டாவே எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கிறீங்க. சப்போர்ட்டாவும் இருக்கல, சப்போர்ட்டாவும் வெட்டி கொடுக்கல. இங்க பாரு, தேவைக்கு யூஸ் பண்ணிடுங்க. சும்மா போனு பைத்தியமா இருந்தா நினைச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வீட்டுக்குள்ள வரும்போது அப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிடைக்காடுவ. ஒரு அக்கா தங்கச்சிங்கிற பாசம் இருக்காதோ என்னமோமா. பக்கத்து வீட்டோடலயும் பிள்ளைய வளருது, என்ன பாசமா வளருது. வீட்டு சத்தம் வெளியே கேக்குது. இந்த வீட்டுல மட்டும்தான் ஒரு நாள் ஒரு அமைதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எந்நேரமும் அக்கா தங்கச்சி சண்டைப்பா. எல்லாம் ஒன்னால தாண்டி. சும்மா அம்மையிட்ட திட்டு வாங்கி வைக்கிறதே உனக்கு வேலையை போச்சு இல்லட்டி? ஆமா ஆமா, உடனே என்னால நீ என்னைக்குதான் உன் மேலோட தப்ப ஒத்துருக்கியா போட்டி? எடி 2 இங்க வாங்க. ஏமா தோமனு இல்ல, இங்க வாங்கட்டி. என்ன மக்களே, இவ்வளவு வளர்ந்தாச்சு இல்லையா, எதுக்கிட்டே மாறி மாறி சண்டை போட்டு இருக்கிய? அக்கா தங்கச்சின்னு ஒரு பாசம் வேண்டாமா? பாரு, நானும் செல்வி எவ்வளவு பாசமா இருக்கோம். நீ நாங்களாம் சண்டை போடலன்னு நான் சொல்லல, ஒரு காலத்துல சண்டை போட்டோம். அக்கா ஒரு வீட்டுக்கு வந்த பிறகு தங்கச்சி ஒரு வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியும் அக்கா தங்கச்சி பாசம்னா என்னன்னு. வீட்டுல இருக்கும்போதே ஒற்றுமையா இருங்க மக்கா. நான் இருக்கன்னு நினைச்சாலும் அவ எங்கம்மா என்ன இருக்க முடியா? பாருங்கம்மா, அப்படியே பழையதுக்கு என் மேல போடியா? சரி மக்கா, இனி அது சண்டை போடாம இருங்க. நம்ம வீட்டுல தானே எப்பவுமே சத்தம் கேக்குது. பொறுமையா போங்க மக்களே, சரியா? பாவண்டி அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லியாவ. இனி யாரு சண்டை போடாம இருப்போண்டி. சரி சரி மக்களே, நைட்டுக்கு தோசை மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கு. காலையில் உள்ள சாம்பாரம் இருக்குமா? தோசையும் சாம்பாரும் சுட்டு தரட்டா எப்படி? போதுமா. ஏமா எங்க கிட்ட கேக்குறிய? இல்ல மக்கா, உங்களுக்கு பிடிச்ச தோசையை செய்து தரலான்னு தான் பாக்கேன். சரி சரி, ஏன்னா பேப்பர் தோசை சுட்டு தாங்க நம்ம. சரி சரி, பிடிச்சது செய்து தரேனம்மா. ரணிகா வா. லட்சுமி, ரணிகா எத்தனை மணி கல்யாணம் விட்டு கிளம்புறியது? ஒரு 7 மணி ஆவட்டு. மணி இப்பதானே 6 ஆகுது. ஒரு 7-7:30 போல போகுமா லட்சுமி? சரிக்கா, அப்ப நான் மாடெல்லாம் தொழுத்துல கட்டிடுவேன். கேட்டுட்டு போறேன்க்கா வந்தேன். சரியாக்கா? சரி லட்சுமி, கிளம்பிட்டு ஒரு சத்தம் கூப்பிடு, நானும் வரேன்னா. சரிக்கா. எம்மா கல்யாண வீட்டுக்கு நாங்களும் வரோமா, இந்த தோசை சுடண்டா. கல்யாண வீட்டுக்கெல்லாம் வளர்ந்த பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போனா பாக்கியோட ஒரு மாதிரி சொல்லுவாளுவ. நீங்க 2 வரேன்டா, வீட்டிலே இருங்க மக்களே, நான் தோசை சுட்டு தரேன். எம்மா நீங்க சரியான ஆளு தானம்மா, எங்களை கூட்டிட்டு போ, நாங்க சொல்லுவோம். நீ தானே எங்கள்கிட்ட முதல்ல தோசை சுட்டு தரேன் சொன்னியே. அப்படி இல்லை மக்களே, வளர்ந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போனா ஒரு மாதிரி சொல்லுவாளுவ. ஒரு வயசு வாத்துக்கு இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு. நான் உங்களை வீட்டிலே செய்து தரேன். ஏம்மா நீங்க கல்யாண வீட்டு தானே போறிய, அப்பா வரும்போது எங்க 2 புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லுங்களா. தோசை அப்ப வேண்டாமா? ஆமாம்மா, புரோட்டா சாப்பிட்டு நிறைய நாள் ஆகுது. அப்பாட்ட ஃபோன் பண்ணி புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லுங்களா. சரி, பின்ன ஃபோன் பண்ணி சொல்லி. எம்மா கல்யாண வீட்டு போயிட்டு வரும்போது கல்யாண வீட்டில் வந்து ஐஸ்கிரீமோ இல்லைன்னா பாப்கார்னோ ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வாங்கண்ணா. ஏண்டி இப்படி இருக்கிறிய? கல்யாண வீட்டுல இருந்து வாரி கட்டிட்டு இருந்தா பாக்கியவள என்ன டீ நினைப்பாளுவ? சரி அம்மா, ஒன்றும் வேண்டாம், நீங்க எல்லாம் வந்து வாங்கிதாங்க. தாரேன். கல்யாண வீட்டுக்கு 100 ரூபா மொய் எழுதினா இவ்வளோ 2 பேருக்கும் நான் 400 ரூபாய்க்கு மொய் எழுதனப்பா. எட்டி அக்கா, இன்னைக்கு நைட்டு பரோட்டா டீ. அப்பா வாங்கிட்டு வரட்டு, ஜாலியாக சாப்பாடு சாப்பிட வேண்டியதான். என்ன டீ, வீட்டுல இருக்கிறத இல்லாம புன்னகையோட இருக்கா? ஏன்? ஆமா சொல்லுவிய. என்ன பொன்னகையோட தான் இருக்க முடியல, புன்னகையோடையாவது இருப்போன்னு இருக்கேன். போதும். புன்னகையே பேங்க்ல அட வச்சு காசு வாங்கிடலாம் போல இருக்கு. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? வாங்கங்க, சும்மா வீல காமெடி தான். ஏங்க ஒரு 8 மணி நேரத்துல போய் ஷியானாவை டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறீங்களா? ஏன் டியூஷன் முடிய 9 மணி ஆகும் இல்லையா? சீக்கிரம் ஏன் கூட்டுற? நீ கல்யாண வீட்டுக்கு போனோம் இல்லையா, அதனால கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வந்துருங்க. 3 நேரம் பைக்லயே போயிட்டு வந்துருவோமா இப்படி? கல்யாண வீடா? நான் வரல. அதான் சர்ச்சு பக்கத்துல ஒரே பாட்டு மேளம் தாளமா இருக்கும். யாரு கல்யாணம்? ஊருக்குள்ள உள்ள கல்யாணம் தாங்க, காடு ஊருக்கே வச்சிருக்கு, போயிட்டு வந்துருவோங்க. நான் வரல, சொந்தக்காரைய கூட கிடையாது. ஊர்ல ஒரு கல்யாணம்னா போக முடியுமா? நீ என்ன போறியா இப்படி? ஆமாங்க, எல்லாரும் போறோம்னு சொன்னாவ.
சரி நானும் போலான்னு நினைச்சேன். நீங்களும் வாங்குங்க. செல்வா எல்லாம் வருவான். ஒரு 8 போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அப்படியா? சரி, அப்போ ஒரு 8 மணி வாக்கில் பிள்ளைய போய் கூட்டிட்டு வரேன். ம். சரிங்க. வசந்தி அக்கா வாவுமா. எத்தனை மணி வரை போறது? நான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இவியெல்லாம் இப்பதான் வந்தாவ. எப்ப போறதுக்கா? அத்தான் ஒரு 8 மணி வாக்கில் போய் பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்துருவாவ. வந்தோடனே கிளம்பி போமா எப்படி? சரிக்கா. செல்வா எங்க உமா? பின்னாலே வராவ அத்தான். உமா கதவை போட்டுருனியா? ஆமாங்க. வா செல்வா, உட்காரு. என்ன செல்வா, முன்னாடி எல்லாம் அடிக்கடி இந்த சைடு வருவா. மைனியே ஒரு கப் காப்பி கொடுங்க எடுங்க நீ. இப்ப நாங்க வரதே இல்ல. எப்படி வருவானோ? மைனியே காலையில காப்பி ஒவ்வொரு வீடுடா போடுறா. இதுல குழந்தைனார் எப்படி வர முடியும்? சும்மா இருங்க வாய வச்சுக்கிட்டு. அது இல்லை மைனியோ, காலையில் கிளம்புனோன்னா வேலை முடிஞ்சா வீடு, அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி மைனியோ வாரேன். என்ன செல்வா, வேலையெல்லாம் எப்படி போகுது? பரவாயில்லண்ணா, வேலை நல்லா தான் போகுது. நானே உங்களை பார்க்க வரணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உமா நீ சொன்னியா? இல்லங்க. என்ன செல்வா சொன்னியான்னு கேக்கியா? உன் பொண்டாட்டி என்ன வீட்டுல குழம்பு வச்சாலே சொல்ல மாட்டா, வேற எந்த சொல்ல போறா? என்ன செல்வா, முக்கியமான விஷயமா எப்படி? ஆமாம் மைனியா, இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு இல்லையா மைனியோ, அந்த வீட்டோட விலைக்கு வந்திருக்கு பார்த்துக்கிடுங்க. அதான் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்க அந்த மெயின் சர்ச் பக்கத்துலயா? அது நல்ல இடம் தானே செல்வா? வண்டியெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்துடும் இல்லையா? எவ்வளவோ? 1 கோடி கிட்ட வருது அண்ணே. அதான் என்ன பண்ணலான்னு பாக்கேன். வாங்கி போடவா எப்படி, என்ன ஏதுன்னு? என்ன செல்வா சொல்லியா? 1 கோடியா? 1 கோடிக்கு உன்கிட்ட அவ்வளவு பைசா இருக்கா எப்படி? பைசா எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை மைனியோ, ஏதாவது கடனை வாங்கி எடுத்து போட்டா நாளைக்கு நல்லா இருக்கும் இல்லையா? மெயின் வேற. அதான் எப்படி அண்ணா? வாய்ப்பா வருதுன்னா வாங்க செல்வா, நல்ல வாய்ப்பு தானே. என்ன இழுவ, ஒரு வார்த்தை இதை பத்தி வெளியே சொல்லவே இல்லை நீ. எக்கா 2 நாளாவே பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனா ஒரு முடிவே எடுக்கல. நான் இப்பதான் இவிய வந்து கேட்காவ. சுப்பா 1 கோடி ரூபாயும் கையில வச்சுக்கிட்டா இருக்கான். நல்ல இடம்னா பாப்போம் செல்வா. யாரு புரோக்கர் எடுக்கன்னு பாரு. டைரக்டா போய் பேசுவோமா எப்படி? புரோக்கர் எல்லாம் இல்லைண்ணா, டைரக்டாக தான். அந்த ஓனரே தான் கேட்டாரு. அதான் நான் உங்ககிட்டயும் கேப்போ எடுப்போன்னு நினைச்சேன். எப்படிண்ணா? சரி செல்வா, நாளைக்கு போய் பாப்போம். ஓகேனா முடிச்சிருவோம். சரிண்ணா. சரி, கல்யாண வீட்டுக்கு ஏதோ போகணுமா இல்லையா? கிளம்புவோமா எப்படி? சரிண்ணா, நான் என்ன கிளம்பி வரேன். வாவுமா போவோம். சரிங்க. சுப்பா ஏ கடவுளே, 1 கோடிக்கா சொத்து வாங்க போறோம். அம்மா, இந்த பைசா எல்லாம் எங்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் தெரியலையே. எவ்வளவுதான் வச்சிட்டு இருந்தாலும் இந்த இழுவை இல்ல இல்லன்னு சொல்லியே சாதிச்சிட்டாளே.